சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 28:6 வாசிங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின். அப்போ ஒரு விண்ணப்பம் பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான் வாசிக்கலாம், 3 வாசிக்கலாம். 28:3. அயலானுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, சகோதரர், நண்பர்கள், உறவினர்களுக்கு வாழ்த்துதல் உதட்டிலிருந்து வர்றது மட்டும் சமாதானமாக இருக்குது. ஆனால் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கான்? பொல்லாப்பு, பொல்லாத சிந்தனைகளோடு. ஆமாம், அவன் மறந்துடக்கூடாது, அவன் முன்னுக்கு வந்துடக்கூடாது, அவன் என்ன இப்படி பேசிட்டான், இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருதயத்தில் வச்சுக்கிட்டு சமாதான வாழ்த்தில் நினைச்சக்கூடாதான். வாசிங்க. துன்மார்க்கரோடும் நான் அப்படிப்பட்டவனா இருக்கக்கூடாது, நான் அப்படிப்பட்டவனா இல்லை, அதுதான் அதில் காட்டுது. அதோடு மாத்திரமல்ல, அவன் 28:9 வாசிங்களா. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய ரகசியம் இருக்கு பிரியமானவர்களே. அவன் சொல்றான், அயலானுக்கு சமாதான வாழ்த்துதல் சொல்லுகிறவன் இப்படிப்பட்டவனா இருக்க, அவன் கூட என்ன நீ நினைச்சுக்கிறோம் வாரி கொள்ளாதீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு அடுத்த பகுதியில் அவன் சொல்றான், சரிக்கு சரிக்கட்டும்னா அது அவன் சபிக்கல, தவறா சொல்லலை. உன் செய்கைக்கு தகுந்த பலன் எல்லாருக்கும். நம்ம செய்கிற ஒரு வேலைக்கு கூலி உண்டா இல்லையா, அதான் சொல்றான். ஆமாம், நம்ம சகோதரன் செய்கிற அந்த கூலிக்கு வேலைக்கு பலன் உண்டு. நீங்கள் சமாதான வாழ்த்துதல் அல்லது நீங்கள் உரிமைத்திலிருந்து சொல்கிற காரியம் தேவனுக்கு ஏற்றதா இருக்கணும். இல்லைன்னா அதுக்கேற்ற பலன் உண்டு. மோசம் போகாதிருங்கள். கலாத்தியர் 6:7 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ இது புரியும்படி சொல்றாரு. அதுல ரொம்ப ரொம்ப எளிமையாக்கி சொல்றாரு. இதை சொல்றாரு, அவங்களுக்கு சரிக்கு சரி தேவன் கட்டுவாருங்கிறாரு. ஆனா கடைசியில் சொல்றாரு, அந்த ஜனம் கட்டுடைய ஜனத்துக்குள்ள இருக்குது. அப்படி துர்புத்தியோடு இருக்கிறவன் எதுக்குள்ள இருக்கிறான் புரியுதா? திருச்சபையில எல்லாருக்கும் நல்லவங்க தான் இருக்கிறோம், எல்லாரும் கிறிஸ்தவங்க தான். ஆனா இருதயத்துக்குள்ள இருக்கிறது யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தான் தெரியும். அவன் சொல்றான், இப்படிப்பட்ட ஜனத்தோடு தான் நான் இருக்கிறேன், என்ன வாரிக்கொள்ள தெரியும், ஆனா அந்த ஜனத்தை நீ ரட்சிக்கணுங்கிறான். தேவனின் உமது ஜனத்தை அப்படிப்பட்டவனை நீ என்ன செய்யணும்? புரியுதா நான் பேசுறது? இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தோட ஜனங்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அந்த ஜனத்தை நீ ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும். எப்படிப்பட்டவனுக்காக இவன் விண்ணப்பம் பண்றான், பண்ணிட்டு சொல்றான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டுட்டாரு. ஆனா மனம் திரும்புதல் அந்த துர்புத்தி உள்ளவனுக்கு வரணும் பிரியமானவர்களே. அதை கேட்கும் போது, அதை விசாரிக்கும் போது அந்த துர்புத்தியை விட்டு அவன் விலகி கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தை. பாருங்களா, பிலிப்பியர் 2:4-5 சொல்றாரு, தனக்கானவைகளை அல்ல. ஆமா, செல்ஃபியூஷன் இல்லையா, சுயநலமா மட்டும் நீங்க என்ன செய்யறாங்க, வாழ்ந்துறாங்க, பிறனுக்கானவனையும் நோக்கணும். அதுக்கப்புறம் சொல்றாரு, கிறிஸ்து சிந்தையே. அது உடனே வராதுதான். ஆனா நீங்க விரும்புனீங்கன்னா படிப்படியா 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 நமக்குள்ள அது நிச்சயமாய் வரும் பிரியமானவர்களே. அதான் அவர் சொல்றாரு, கொலோசியர் 1:12 11-12 வாசிங்களா. அடுத்தது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்ம யாரு? ஆண்டவர் நம்ம தகுதி உள்ளவனை ஆக்கியிருக்கார் பிரியமானவர்களே. இந்த தகுதி அவராலே உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தினார் பிரியமானவர்களே. நீங்க வரதா ஆண்டவர் உலகம். இந்த சின்ன பிள்ளைல கடந்த விட தானே பார்த்தோம், ஸ்கூலுக்கு போகாது, இந்த பெட்ரோல் அடிச்சுவாங்க கரகரன்னு. ஆமா, மருந்து கொடுக்கும்போது அது மல்லு கட்டும். தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள என்ன செஞ்சாராம்? ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு தட்டில் சோறு போட்டு கொடுத்து
நீங்கள் கோபமாக இருக்கும்போது சாப்பிட சொன்னால் என்ன செய்ய மாட்டீங்க. சிலர் நம்ம நல்ல கூல்ட்ரிங்க்ஸ் அல்லது ஜூஸு, நான் வந்து மாட்டை உதாரணமாக சொல்லுவேன். மாட்டுக்கு முன்னால் கொண்டு போய் வச்சா மனுஷனால் சொன்னால் புரியும். மாட்டுக்கு சொன்னால் என்ன செய்யாது. நாங்கள் நல்லா கலக்கி புண்ணாக்கு தவிடு உமி எல்லாம் போட்டு ருசியாக வைப்போம். அது மோந்து கூட பார்க்காது. அது மூக்கெலாம் கேரெலாம் போட்டுப்போம். அது மண்டையை பிடிச்சி இழுத்து அதை லேசாக நக்கி பார்த்துச்சுன்னா அது என்ன செஞ்சிடும். ருசியாக இருக்குன்னு நம்ம பிடிச்சி இழுத்து பார்த்தா கூட அதை என்ன செய்ய முடியாது. குடிக்க வைக்க அது மனசு வச்சாதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செஞ்சாராம். உள்ள தள்ளுறான். எப்படி நம்ம தந்தாராம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல், கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி, ஆல்வேஸ் வெற்றி. பிரியமானவர்களே, நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க சில நேரங்கள் நம்ம தோத்துட்டோம். அது தோல்வி கிடையாது. அதான் தேவன் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அதுக்கு பேர் வெற்றி. எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்கள்லையும் நீங்க எங்க போனாலும், நீங்க கல்யாண வீட்டுக்கு போனா அல்லது திருஷ்டி வீட்டுக்கு போனா ஆறுதல் சொல்ல போனா நீங்க எங்க போனாலும் எல்லா இடங்கள்லையும் அவர்களை கொண்டு உங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். அதே சொல்லுங்களா. இந்த குடும்பத்தில் இருக்கிறோம், ஒரு அழகான சென்ட் எடுத்து இப்படி அடிச்சு விட்டோம்னா இந்த வாசனையை சோறு வச்சா சாப்பிட மாட்டீங்க. இந்த வாசனை நுகராம உங்களால் இருக்க முடியுமா. இந்த வாசனை உங்க மூக்க தொலைச்சிட்டு என்ன செஞ்சிடும். புரியுதா நான் பேசுறது. அன்பின் ராஜ்யத்துக்குள்ள இப்படிதான் அவர் உட்படுத்தினாரா. நீங்க நினைச்சா கூட வெளியே போக முடியாது. பிரியமானவர்களே, பாவம் செய்து வெளியே போக முடியும். ஆனா அவருடைய அன்பின் ராஜ்யத்தை உங்க முகத்துல அதாவது உங்க மூக்குல நீங்க நினைச்சா கூட அதை நினைச்ச முடியாது. நிறுத்த 2 நிமிஷம் நீங்க மூடி இருக்கலாம் மூக்க. அதுக்கப்புறம் அந்த வாசனை என்ன செய்யணும். நீங்க போற இடம்லாம் உங்க வாசனை வெளியே வருமா. பிரியமானவர்களே, இது ஊழியம். பிரியமானவர்களே, எனக்கு ஊழியம் இல்லைன்னு சொல்லுவீங்களா. சொல்லவே முடியாது. சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எங்களை வாசிமா எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்கள்லையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, நீங்க போற இடத்துல எல்லாம் அவரை அறிகிற அறிவின் வாசனையை இதுக்காக தான் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார். இதை செய்யறதுக்கு நமக்கு என்ன வேணும். வாசிங்களா. நீதிமொழிகள் 17:16 நினைக்கிறேன். ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே பணம் என்னத்திற்கு அதன் மேல் அவனுக்கு. உங்களுக்கு மனம் இருக்கா. பிரியமானவர்களே, கிறிஸ்துவினுடைய வாசனையை வெளிப்படுத்த உங்களுக்கு விருப்பம் இருக்குதா. நிச்சயமா தேவன் வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு வருங்காலத்தில் இப்பொழுதே அதை ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், யாரும் தவிர்க்க முடியாது. உங்களுடைய வாசனையை நீங்க ஒரு திருஷ்டி வீட்டில் போய் நிற்கும் போது, ஒரு கல்யாண வீட்டில் போய் நிற்கும் போது நீங்க வேறுபட்டு காணப்படுவீங்க. உங்களிலிருந்து புறப்படுகிற இந்த வாசனையை முகராம இருக்கவே முடியாது. இப்படி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர்களையும் உட்படுத்துவார் உங்கள் மூலமாக. இது ஊழியமா இல்லையா. தேவன் உங்களுக்கு கொடுத்துக்கிற ஊழியம். பிரியமானவர்களே, இல்லைன்னு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது நீங்க சொல்ல முடியாது. ஆகவே இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்துக்கலாம், கோபப்பட்டுக்கலாம், எரிச்சல் பட்டுக்கலாம், நம்மளுக்குள்ள மாம்சம் வெளிப்பட்டுக்கலாம். மாம்சம் தான் பிரச்சனை இல்லை. இனி நாம் முயற்சிக்கணும். நான் எதற்காக தேவன் என்னை ஜெனித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், என்னை உருவாக்கி இருக்கிறார். ஏன் தெரியுமா. அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீசுவதற்காய். எல்லாரும் நுகர்வாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. உங்க மூலமா சுவிசேஷம் பிரபலியமாகும். இப்படிப்பட்ட கிருபையை தேவனிடத்தில் கேட்போம், தேவன் தருவார். அப்படிப்பட்ட கிருபையை பெற்று தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வோம். தேவன் சங்கீதக்காரர் சொல்லுகிறீர்களா.